எம்ஜிஆர் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் திரு மணி இணைந்திருக்கிறார். வாருங்கள் அவரோடு பேசலாம். சார் வணக்கம். பஹல்காம் தீவிரவாதிகள் தாக்குதல் உலகத்தையே உலுக்கி இருக்கிறது. அதற்கு பிறகு இந்தியா பல அதிரடியான உத்தரவுகளை போட்டிருக்கிறது. பாகிஸ்தான் எங்களுக்கு எந்த சம்பந்தமுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்தது. இப்போ வெளியில் பாகிஸ்தானுடைய வான்வெளியில் இந்தியாவின் விமானங்கள் பறக்கக்கூடாது அப்படின்னு அவங்களும் சில கட்டுப்பாடுகள் போற ஆரம்பிச்சிருக்காங்க. ரொம்ப பதற்றமான சூழலா இருக்கு. எப்படி பாக்குறீங்க? மிக மிக துரதிருஷ்டவசமான நிகழ்வு. அப்பாவி மக்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். நிச்சயமாக மோடி அரசின் உளவுத்துறையின் தோல்விதான். 370 நீக்கிய பிறகு அங்கே முழு அமைதி திரும்பிவிட்டது. தீவிரவாத தாக்குதல்கள் நடைபெறவில்லை என்று மாறுதட்டி கொண்டிருந்த 56 இன்ச்சு பிரதமர் மோடியும் அவருடைய தொண்டரடி பொடியாழ்வார் அமித்ஷாவும் நிச்சயம் இதற்கு பதில் சொல்லித்தான் ஆக வேண்டும். ஒரு விதத்தில் திருமாவளவன் சொல்வது கரெக்ட். அமித்ஷா ராஜினாமா செய்து விட்டு போக வேண்டும். இதே காங்கிரஸ் கவர்மெண்ட்டில் நடந்திருந்ததுன்னா இவங்க பேசாத பேச்செல்லாம் பேசியிருப்பாங்க. காங்கிரஸ் கவர்மெண்ட்டில் தீவிரவாத தாக்குதல்கள் நடந்ததுன்னா அது உளவுத்துறை தோல்வி. அவர் பதவி விலகணும், இவர் பதவி விலகணும். மன்மோகன் சிங் லாயக்கற்றவர், முதுகெலும்பு இல்லாதவர். இப்படி இப்போ காங்கிரஸ் அரசுக்கு தேச பாதுகாப்பில் அக்கறை இல்லை, தீவிரவாதிகளோடு காங்கிரஸ் கைகோத்து கொண்டிருக்கிறது என்று வானத்துக்கும் பூமிக்கும் துள்ளி குதிக்கக்கூடியவர்கள் இன்றைக்கு இந்த அரசில் இந்த சம்பவத்திற்கு காரணமான உளவுத்துறை தோல்வி குறித்து வாய் திறக்க மறுக்கிறார்கள். மாறாக இந்த பிரச்சனையை இந்தியாவில் உள்ள இஸ்லாமியர்களுக்கு எதிராக திருப்பத்தான் பிஜேபி முயற்சிகளை மேற்கொண்டிருக்கிறது. இது முழுக்க முழுக்க இந்திய உளவுத்துறையின் தோல்வி என்பதில் எந்த மாற்று கருத்தும் இருக்கவே முடியாது. ரெண்டாவது, பாகிஸ்தான் அவங்களுடைய வான்வெளியில் இந்திய விமானங்கள் பறக்க தடை விதித்தது எதிர்பார்க்கப்பட்ட ஒன்றுதான். நேற்றைக்கு இந்தியா பல விதமான நடவடிக்கைகளை மேற்கொண்டது. பாகிஸ்தானுக்கு எதிராக பலவிதமான கடுமையான நடவடிக்கைகளை மேற்கொண்டிருக்கிறது. இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டி என்று சொல்லக்கூடிய அந்த நதிநீர் பங்கீட்டை முற்றிலுமாக இந்தியா நிறுத்திவிட்டது. இந்தியாவில் உள்ள பாகிஸ்தானியர்கள் அனைவரும் வெளியேற உத்தரவிடப்பட்டிருக்கிறது. இந்த மாதிரி பலவிதமான எதிர் நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கின்றன. இதற்கு பதிலடியாக பாகிஸ்தானும் தன்னுடைய நடவடிக்கைகள் என்று முடுக்கிவிட்டிருக்கிறது. முழுக்க முழுக்க மோடி அரசின் ராஜதந்திர தோல்வி இன்றைக்கு இங்கே வந்து நின்று கொண்டிருக்கிறது. நிச்சயமாக மத்திய அரசில் உயர் பொறுப்பில் உள்ளவர்கள் யாராவது ஒருவர், பாதுகாப்பு அமைச்சரோ அல்லது உள்துறை அமைச்சரோ பதவி விலகித்தான் ஆக வேண்டும். ஏன் சம்பவ இடத்திற்கு மோடி போகவில்லை? பஹல்காமில் சம்பவ இடத்திற்கு மோடி ஏன் போகவில்லை? இதே வேற ஏதாவது ஒரு மாநிலத்தில், இந்தியாவில் உள்ள மாநிலத்தில், இந்துக்கள் பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய மாநிலத்தில் இப்படிப்பட்ட தீவிரவாத தாக்குதல்கள் நடந்திருந்தால் அங்கே முதலில் மோடி போய் இருந்திருப்பார். இல்ல, முக்கிய குறியே அவர் தான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்களா? குறி எதுவாக வேண்டுமானால் இருக்கட்டும், சம்பவ இடத்திற்கு மோடி ஏன் போகவில்லை? குறி இந்தியா, மோடி கிடையாது. அதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். வந்த தகவல்கள் மோடி அந்த தேதியில் அங்க போற மாதிரி இருந்தது. அது அப்படிலாம் எந்த தகவலும் கிடையாது. இல்லை, பரவரையா நீங்க சொல்றீங்க. அவர் அதுக்கு முன்னால் 2 நாட்கள் முன்பு இருந்த வேறொரு நிகழ்ச்சியை ரத்து செய்திருக்கிறார். பஹல்காம்ல சம்பவ இடத்தை உள்துறை அமைச்சர் போய் பார்த்திருக்கிறார். மோடி ஏன் போகவில்லை? போயிருக்கணுமா? கண்டிப்பாக போய் மக்களிடம் நம்பிக்கை ஏற்படுத்த போயிருக்க வேண்டும். உள்ளூர் மக்களிடமும் இந்திய மக்களிடமும் நம்பிக்கை ஏற்படுத்த மோடி சம்பவ இடத்திற்கு விரைந்திருக்க வேண்டும். ஏன் அவர் போகவில்லை? இந்த பிரச்சனையை முழுக்க முழுக்க இந்தியாவில் உள்ள இஸ்லாமியர்களுக்கு எதிராக திருப்புவதற்கு பாஜக முயற்சி செய்து கொண்டிருக்கிறது. கொல்லப்பட்ட இந்துக்களுக்கு நாங்கள் அஞ்சலி செலுத்துகிறோம்னு பாஜக இந்தியாவின் பல மாநிலங்களிலும் இந்த நிகழ்ச்சிகளை நடத்தி கொண்டிருக்கிறது. எவ்வளோ வெட்கக்கேடான செயல்! அதில் இஸ்லாமியர்களும் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். தீவிரவாதிக்கு மதம் ஒரு கேடா? வெறி பிடிச்ச நான் யாரை வேணாலும் கடிக்கும் அது. ஸோ துப்பாக்கி குண்டுகளுக்கு பலியானவர்களில் இஸ்லாமியர்களும் அடக்கம். தங்கள் உயிரை பணயம் வைத்து சுற்றுலா பயணிகளை காப்பாற்றிய முஸ்லீம் டூரிஸ்ட் கைட்ஸு, குதிரை ஓட்டுநர்கள் எல்லோரும் இருக்காங்க அதில். ஆகவே இந்த பிரச்சனையை மறுபடியும் சொல்கிறேன், இஸ்லாமிய எதிர்ப்பின் மூலமாகவே ஆட்சிக்கு வந்து ஆட்சியை தக்க வைத்து கொண்டிருக்கிற பாஜக இந்தியாவில் உள்ள இஸ்லாமியர்களுக்கு எதிராக இந்த பிரச்சனையை நன்றாக இன்றைக்கு வளர்த்து விட்டு கொண்டிருக்கிறது. இந்த சம்பவத்தின் மிக முக்கியமான எதிர்வினை என்பது இதுதான் இந்தியாவின் மிகப்பெரிய ஆபத்து என்று நான் பார்க்கிறேன். பீகார்ல நின்றுட்டு நான் விடமாட்டேன், யாரையும் விடமாட்டேன் அப்படின்றாரு. அந்த உளவுதார் விடுறதுவாங்கல்ல, சவுடால் போக வேண்டியதானே, பால்காமுக்கு போய் எட்டி பார்க்க வேண்டியதானே. முதல்ல இந்த நிகழ்ச்சி எதுக்கு? பீகாரில் என்ன தேர்தல் கூட்டணி, தேர்தல் பிரச்சாரம் தானே இன்றைக்கி. இந்த ஆண்டு இறுதியில் பீகாரில் தேர்தல் வருது. இந்த பொதுக்கூட்டமே முதல்ல நடந்திருக்கக்கூடாது. செத்து போனவங்களுக்கு அஞ்சலி செலுத்துறதுக்கு ஒரு 3 நாளாவது 4 நாளாவது அஞ்சலி செலுத்த மாட்டிங்களா? எதுக்கு பீகாரில் கூட்டம்? பீகாரில் கூட்டத்தில் போய் நான் விடமாட்டேன் அப்படி இப்படின்னு சவடால் விடுறதெல்லாம் வந்து வழக்கமாக மோடி செய்யக்கூடிய வேலை. சம்பவ இடத்துக்கு மோடி ஏன் போகவில்லை? பஹல்காமுக்கு மோடி ஏன் போகவில்லை? நேரில் போய் பார்க்க வேணாமா? என்ன ஆகிடப்போகுது? இந்திய இராணுவத்தின் மீது உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? உங்கள் உயிரை அவர்கள் காப்பாற்ற மாட்டார்களா? 370 நீக்கிய பிறகு அமைதி திரும்பி விட்டது. சுற்றுலா அப்படியே தழை துவங்குகிறது. சினிமா ஷூட்டிங்லாம் நடக்குது. மக்கள்லாம் வந்து சந்தோஷமாக இருக்காங்க. தேனும் பாலும் ஓடுதுன்னு சொன்னீங்கல்ல. இன்றைக்கி போக வேண்டியதானே? சம்பவ இடத்துல போய் பார்வையிட வேண்டியதானே? அதுதானே மக்களுக்கு நம்பிக்கை ஏற்படுத்தக்கூடிய காரியம்.
நீங்க காஷ்மீர் தேர்தலில், ஜம்மு காஷ்மீர் தேர்தலில் காஷ்மீரில் நீங்க போட்டியே போடலை பிஜேபி. அது எவ்வளவு பெரிய அசிங்கம். எங்க எலெக்ஷன் நடந்தாலும் ஓடோடி போய் நின்று போட்டி போடக்கூடிய பிஜேபி 370 நீக்கின பிறகு காஷ்மீரில் ஏன் போட்டியே போடலை? அது எப்படி நீ கை விட்டுட்டு போகலாம்? தோக்கிறமோ ஜெயிக்கிறோமோ அது ரெண்டாவது. அப்போ எனக்கு வேணாம், காஷ்மீர் வேணான்னு தானே நீ முடிவு பண்ணுற. உனக்கு அந்த நிலப்பரப்பு வேணும், மக்கள் வேணாம் உனக்கு. காஷ்மீர் மக்கள் தீவிரவாதத்துக்கு துணை போனவர்கள் அல்ல. இப்போ கூட இந்த சம்பவம் நடக்கும்போது சுற்றுலா பயணிகளை காப்பாற்றுறது உள்ளூர் மக்கள் தான். அப்படி இருக்கும்போது அந்த இடத்துக்கு வந்து நேரடியாக பிரதமர் விஜயம் செய்து அவர் அந்த மக்களுடைய நம்பிக்கை ஏற்படுத்தியிருக்க வேண்டும். பஹல்காமுக்கு மோடி ஏன் போகவில்லை? மணிப்பூருக்கும் போல, பஹல்காமுக்கும் போல. ஆகவே இது இந்தியா பாகிஸ்தான் உறவு மேலும் சீர்கேடு அடைவது என்பது 2 நாடுகளுக்கும் நல்லதல்ல. இது எங்கே போய் முடியும்னு தெரியல. இதுல இன்னொன்று, இது வந்து 2 நாடுகளுக்கு இடையேயான பிரச்சனையா மாறுது. இந்த சூழல்ல இந்திய அரசாங்கத்துக்கு ஒட்டுமொத்த இந்தியாவும் துணை நிற்கணுமா அல்லது ஆளும் அரசியை குற்றம் சாட்டணும்? இல்லை, இந்த அரசு எடுக்கக்கூடிய நடவடிக்கைகளை எல்லாரும் துணை நிற்பாங்க, அதில் மாற்று கருத்துக்கு இடம் இல்லை. ஆனால் அதே நேரத்தில் கவர்மெண்ட்டை குறை சொல்லாமல் இருக்க முடியாது. அதுக்கு தான் நான் சொல்கிறேன், மன்மோகன் சிங் ஆட்சி காலத்தில் இந்த மாதிரி தாக்குதல்கள் நடக்கும்போது அப்போ மோடி கவர்மெண்ட், அப்போ மோடியும் பிஜேபியும் எவ்வளோ தூரம் அன்றைய மத்திய அரசை இழிவுபடுத்துனாங்க, குற்றம் சுமத்துனாங்கன்னு தெரியும். இன்றைக்கி நடக்கும்போது ஏன் வந்து விமர்சனமே செய்யக்கூடாது, எல்லாரும் கவர்மெண்ட்டுக்கு துணை நிற்கணும்? எப்படி கவர்மெண்ட்டுக்கு துணை நிற்க முடியும்? துணை நிற்கிறதுனா அரசு எடுக்கக்கூடிய நிர்வாக நடவடிக்கைகளுக்கு எல்லாரும் ஆதரவு தெரிவிப்பாங்க, அது வேறு விஷயம். இன்னைக்கு கூட இப்போ அனைத்து கட்சி கூட்டம் 6 மணிக்கு நடக்க போகுது. அதில் அரசு எடுக்கக்கூடிய முடிவுகளுக்கு எல்லாரும் தான் ஒத்துழைக்க போகிறாங்க. ஆனால் குறை சொல்லாமல் எப்படி இருக்க முடியும்? நீ குறை சொல்லாமல் வாயை பொத்திக்கின்னு சராசரி பிஜேபி தொண்டன் எப்படி இருப்பானா அந்த மாதிரி அமைதியாக எல்லாத்தையும் பொத்திக்கின்னு மோடி சொல்கிறத கேட்டு ஆமா ஜாமி தலையாட்டுன்றான். அது எப்படி ஆட்ட முடியும்? இன்னைக்கு மன்மோகன் சிங் கவர்மெண்ட்ல இது நடந்ததுன்னா பிஜேபி எப்படி ரியாக்ட் பண்ணியிருக்கோம்? இன்னைக்கு காங்கிரஸ் கவர்மெண்ட்ல இப்படி ஒன்று நடக்குது, அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க? பிஜேபி எப்படி ரியாக்ட் பண்ணியிருக்கோம்? ஆகவே நீங்கள் ஆட்சியில் இருந்தால் ஒரு அளவுகோல், எதிர்கட்சியாக இருந்தால் ஒரு அளவுகோல்னா அது எப்படி? இது கண்டிக்கத்தக்கது. அரசு எடுக்கக்கூடிய அடுத்த நடவடிக்கைகளுக்கு எல்லாரும் ஆதரவாக இருப்பார்கள். ஏக இந்தியாவும் இன்றைய அரசின் பின் இருக்கிறது என்பது வேறு. ஆனால் இது அரசு நிர்வாகத்தின் தோல்வி, உளவுத்துறையின் தோல்வி. இதற்கு யாராவது பொறுப்பேற்க வேண்டும் என்ற கோரிக்கை நியாயமானது. அமித்ஷா ராஜினாமா செய்ய வேண்டும் என்ற கோரிக்கை நியாயமான கோரிக்கை. ஆனால் அவ்வளோ பேச்சு இல்லை. நீங்கள் பேசுனீங்க 370 நீக்கின பிறகு கொஞ்சமாக பேச்சு பேசுனீங்க, என்னென்ன பேச்செல்லாம் பேசுனீங்க. ஆனால் காஷ்மீர் தேர்தலில் எப்போ பிஜேபி நிற்கலையோ அப்பயே அவர்கள் வந்து தோலுரிந்து மக்கள் மன்றத்தில் நின்றார்கள். ஒரு கட்சி எப்படி ஒரு தேர்தலை புறக்கணிக்க முடியாது? இந்தியாவில் ஒரு சொட்டு நிலத்தை கூட நாங்கள் விட மாட்டோம், எல்லா இடத்துலையும் நாங்கள் தான் நிற்போம். ஒரு உறுப்பினர் எம்எல்ஏ இருந்தால் கூட 39 எம்எல்ஏ விலைக்கு வாங்கி ஆட்சி அமைப்போம்னு ஜனநாயக பண்பு கொண்ட ஒரு பிஜேபி, பதவி வெறியின் மொத்த வடிவமான பிஜேபி காஷ்மீரில் போய் மக்கள் மன்றத்தில் நிற்கவே இல்லையே. மக்களுக்கு ஒரு வாய்ப்பே கொடுக்கல. ஒரு 10% மக்கள் காஷ்மீரி மக்கள் பிஜேபி ஓட்டு போகணும்னு நினச்சிருப்பான். அவனுக்கு நீ வாய்ப்பு கொடுத்தியா? அதான ஜனநாயகம். ஜெயிக்கிறோமோ தோக்குறோமோ மக்கள்கிட்ட போய் நம்ம நிற்கிறோமா இல்லையா, அதுதானே ஜனநாயகம். மொத்தமாக வேலைக்கு ஏன் போனேன்? முஸ்லீம் ஓட்டு எனக்கு வேணான்ற. அதான் சொல்கிறேன், இந்த சம்பவத்தை வைத்து இஸ்லாமியர்களுக்கு எதிராக இன்று இந்தியாவில் மிகப்பெரிய அளவில் வளர்ந்திருக்கக்கூடிய அந்த இந்து மத வெறியை மேலும் கூர்மைப்படுத்தக்கூடிய வேலையை பாஜக செய்யும். இந்த தாக்குதலை, இந்த துயர சம்பவத்தை, இந்த துரதிருஷ்டவசமான சம்பவத்தை தன்னுடைய அற்பத்தனமான மதவாத அரசியலுக்கு பிஜேபி பயன்படுத்திக் கொள்ளும் என்பதுதான் நிதர்சனம். தாக்குதலுக்கு பின்னணியில பாகிஸ்தான் தான் இருக்குன்னு நம்புறீங்க? 100% அதில் எந்த சந்தேகமும் இல்லை. பாகிஸ்தானால் தூண்டிவிடப்படுகிற தீவிரவாதிகள் தான் இத்தகைய சம்பவங்களை செய்ய முடியும். அதிலெல்லாம் எந்த விதமான 2வது கருத்துக்கும் இடமில்லை. முழுக்க முழுக்க பாகிஸ்தானால் ஊக்குவிக்கப்படுகிற, வளர்க்கப்படுகிற தீவிரவாத இயக்கங்கள் தான் இந்த மாதிரியான சம்பவங்களை ஈடுபடுறாங்க. இதுக்கு பெரிய அளவில் அவங்க பட்ஜெட்டே ஒதுக்கியிருக்காங்க. அதில் சிக்கல் என்னன்னு கேட்டிங்கன்னா, பாகிஸ்தான் அரசாங்கத்தோட கட்டுப்பாட்டிலேயே இன்றைக்கி ஐஎஸ்ஐ இல்லை. ஐஎஸ்ஐ கட்டுப்பாட்டில் பாகிஸ்தான் இருக்குது. பாகிஸ்தான் இராணுவத்தோட கட்டுப்பாட்டில் வந்து இன்றைக்கி வந்து அங்கே இருக்கக்கூடிய சிவில் நிர்வாகம் இருக்குது. ஐஎஸ்ஐக்கும் இராணுவத்துக்குமே முரண்பாடு இருக்குது. ஆனால் பாகிஸ்தானால் தான் வளர்த்தெடுக்கப்பட்ட தீவிரவாத இயக்கங்கள் தான் இந்த மாதிரி காரியங்களை செய்கிறாங்க. பாகிஸ்தான் பேக்டு டெரரிஸ்ட் தான் இவங்க. முழுக்க முழுக்க பாகிஸ்தான் இராணுவத்தோட வேலை தான் இது. பாகிஸ்தான் ஐஎஸ்ஐயோட வேலை தான் இது. அதிலெல்லாம் எந்த சந்தேகமும் வேணாம். அங்கே இருக்கக்கூடிய சிவில் நிர்வாகத்துக்கு இதில் சம்மந்தம் இல்லாமல் இருக்கலாம், அது உண்மை. ஏன்னா எல்லா நாட்டிலையும் இராணுவம் உண்டு. ஆனால் பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் இராணுவத்துக்கு ஒரு நாடு உண்டுன்னுவாங்க. எல்லா நாட்டிலையும் இராணுவம் உண்டு. ஆங்கிலத்தில் ஒரு சொல்லாடல் உண்டு, ராஜதந்திர ரீதியாக அதை சொல்லுவாங்க. அதாவது இன் எவ்ரி கண்ட்ரி தேர் இஸ் அன் ஆர்மி, இன் எவ்ரி கண்ட்ரி தேர் இஸ் அன் ஆர்மி, இன் பாகிஸ்தான் ஆர்மி ஆஸ் அ கண்ட்ரி. எல்லா நாட்டிலையும் இராணுவம் உண்டு. ஆனால் பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் இராணுவத்துக்குன்னு ஒரு நாடு இருக்குது. அங்கே இராணுவம் தான் எல்லாத்தையுமே தீர்மானிக்குது. அதை மீறி அதை ஒரு சிவில் நிர்வாகம் போதுன்னா அவனை கவுத்துருவாங்க. அதுதான் அங்கே இருக்கக்கூடிய பிரச்சனை. அங்கே இருக்கக்கூடிய பிரதம மந்திரி கூட இது தெரியாமல் இருக்கலாம். அங்கே இருக்க வெளியுறவுத்துறை அமைச்சருக்கு உண்மையிலே இது தெரியாமல் இருக்கலாம். அவங்க நாட்டுக்குள்ள தீவிரவாத நடவடிக்கைகளை அவங்களால கட்டுப்படுத்த முடியல. இந்தியாவுக்கு எதிரான தீவிரவாத நடவடிக்கைகளை பாகிஸ்தானில் உள்ள சிவில் நிர்வாகத்துக்கு தெரியாமல் அது இருப்பதற்கு கூட வாய்ப்பு உண்டு. ஆனால் பாகிஸ்தான் இராணுவமும் ஐஎஸ்ஐயும் தான் இதை முழுக்க முழுக்க இயக்குகிறார்கள் என்பது 100% உண்மை. அதிலெல்லாம் எந்த மாற்று கருத்தும்
உங்களுக்கு தேவையே இல்லை. பாகிஸ்தான் இந்தியா பிரச்சனை நெடுநாட்களாக இருந்தாலும் திடீர்னு நடுவுல நல்லா ஆகுது, அப்புறம் திடீர்னு பிரச்சனை வருது. அது வரலாற்று ரீதியா அதை நீங்க புரிஞ்சுக்கணும். காஷ்மீரை வந்து இந்தியாவுக்கு கொடுத்ததை அவங்க ஏற்றுக்கவே இல்லை. காஷ்மீர் வந்து எங்களுக்கு சொந்தமானதுன்றாங்க, அல்லது காஷ்மீர் மக்களே அதை சுயநிர்ணய உரிமை மூலமாக தீர்மானிச்சுக்கொண்டாங்க. ஸோ இது ஒரு 75 ஆண்டு காலமாக இருக்கக்கூடிய நாடு விடுதலை அடைஞ்சதுலேருந்து 78 ஆண்டுகளாக இருக்கக்கூடிய பிரச்சனை தான். நடுவுல நல்லா தானே நடுப்புற முன்னையும் பின்னையும் போச்சு. அதில் நாம பங்களாதேஷ் 71 பிரித்து கொடுத்தோம்னா பாகிஸ்தானோட கோபம் வந்து இன்னும் அதிகரிச்சது. 71க்கு பிறகு நடக்கக்கூடிய சம்பவங்கள் இந்த 53 ஆண்டுகளில் வந்து அவர்கள் இந்தியாவை பழிவாங்க துடிக்கிறார்கள். பாகிஸ்தானை 2 துண்டாக இந்தியா பிரித்தது, பங்களாதேஷ் என்ற நாட்டை உருவாக்கியது. அதுபோல் காஷ்மீரை இந்தியாவிலிருந்து பிரிப்போம் என்று அவர்கள் சபதம் எடுத்துக்கொண்டு கடந்த 50 ஆண்டுகளுக்கு மேலாக செயற்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இது இன்னும் பல ஆண்டுகளுக்கு, இன்னும் 50 ஆண்டுகளுக்கு கூட தீராத பிரச்சனையாகத்தான் இருக்கும். அதில் எந்த சந்தேகமும் வேண்டாம். காஷ்மீர் தான் மெயின் பிரச்சனை. காஷ்மீரை கொடுத்துட்டா காஷ்மீர் தான் மெயின் பிரச்சனை. காஷ்மீர் இல்லைன்னா நமக்கு பிரச்சனை கிடையாது. பாகிஸ்தானோட பிரச்சனை எதுவுமே பெரிய அளவில் எதுவுமே கிடையாது. மெயின் இஷ்யூ காஷ்மீர் தான். காஷ்மீரி மக்கள் வந்து பாகிஸ்தானோட போகணும்னு விரும்புகிறாங்களா, இந்தியாவோட போகணும்னு விரும்புகிறாங்களா, அல்லது தனிநாடாக இருக்கணும் விரும்புகிறாங்களா, அது அவங்க முடிவு பண்ணட்டும். ஐக்கிய நாடுகள் சபையோட முன்னர் உத்தரவின்படி மேற்பார்வையில் கருத்து கணிப்பு நடத்தணும் எல்லாம் பாகிஸ்தான் சொல்லுது. அது இப்பொழுது இருக்கக்கூடிய நிலைமையில் சாத்தியமற்றது. ஏக இந்தியான்ற கான்செப்ட் வந்த பிறகு இந்திய அரசு யார் ஆட்சி செய்தாலும் அதை ஒப்புக்கொள்ளப் போவது கிடையாது. அப்படின்னா இந்தியா பூரா எல்லா மாநிலத்திலும் நீ கருத்து கணிப்பு நடத்தணும். அவையெல்லாம் சாத்தியமற்ற ஒன்று. இந்திய வரைபடத்துக்கு உட்பட்டு காஷ்மீரிகளுக்கு கொடுக்கக்கூடிய உரிமையை, மற்ற மாநிலங்களுக்கு கொடுக்கக்கூடிய உரிமையை காஷ்மீருக்கு கொடுக்க வேண்டும் என்பதுதான் இந்தியாவின் நிலைப்பாடு. இதில் இந்தியாவில் வந்து எல்லா கட்சிகளுக்கும் ஒரே நிலைப்பாடு தான். இப்போ பிஜேபிக்கு மட்டும் அதில் வந்து இப்போதைக்கு அதை மாநில அந்தஸ்து கொடுக்காம யூனியன் டெரிட்டரியாக வச்சுருக்காங்க. காலப்போக்கில் அதுக்கு மாநில அந்தஸ்து கொடுத்து தான் ஆகணும். 370 நீக்கும் போதே அது மாநில அந்தஸ்தை சீக்கிரமாக கொடுங்கன்னு தான் உச்சநீதிமன்றமே சொல்லிச்சு. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசுக்கு முழு அதிகாரம் இருக்கும்போது இந்த பிரச்சனையை தீர்ப்பது காலப்போக்கில் சுலபம். ஆனால் மோடி கவர்மெண்ட் இனிமேல் என்ன பண்ண போது நமக்கு நல்லா தெரியும். இப்போ இருக்க அதிகாரத்தையும், அங்கே எந்த அதிகாரமும் அந்த மாநில அரசு கிடையாது. போலீஸ் வந்து முழுக்க முழுக்க உள்துறை அமைச்சர் கட்டுப்பாட்டில் இருக்கு. ஒமர் அப்துல்லா டம்மி பீஸ் தான். ஆக்சுவலாக ஒமர் அப்துல்லா இஸ் அ டம்மி பீஸ். ஒரு கான்ஸ்டபிள் கூட ஒமர் அப்துல்லாவால் டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது. முழுக்க முழுக்க போலீஸ் வந்து மத்திய உள்துறை அமைச்சகத்தின் கட்டுப்பாடு. IAS IPS அதிகாரிகள் உள்துறை அமைச்சரின் கட்டுப்பாடு. அப்போ என்ன, அவங்க கவர்மெண்ட் தேர்ந்தெடுத்து என்ன பிரயோஜனம்? ஒரு கூட்டுறவுத்துறைக்கு இருக்கக்கூடிய அதிகாரம் கூட அவருக்கு கிடையாது. எல்லா அதிகாரத்தையும் மத்திய அரசு குவிச்சு வச்சுக்கிட்டு அங்கே அமைதி திரும்பணும்னா எப்படி திரும்ப முடியும்? அந்த மக்களோட உணர்வுகளுக்கு எந்த மரியாதையும் இல்லை. ஒரு தமிழ்நாடோ, ஒரு ஆந்திராவோ, உத்தரப்பிரதேசோ, பீகாரோ, குஜராத் மாநிலங்களுக்கு இருக்கக்கூடிய அதிகாரம் ஒரு ஜம்மு காஷ்மீருக்கு இல்லையா? அது 2ஆக உடச்சி யூனியன் டெரிட்டரியாக மாற்றுறாங்க. அப்பயே முடிஞ்சு போச்சு. இல்லை, யூனியன் டெரிட்டரி ஸ்டேட்டாக மாறும். ஸ்டேட் எப்படி யூனியன் டெரிட்டரியாக மாறும்? அந்த கோவம் அந்த மக்களுக்கு இருக்கு இல்லையா? அதை வந்து தீவிரவாதிகள் பயன்படுத்திக் கொள்கிறார்கள். ஆனா இன்னமும் அந்த மக்கள் இந்தியாவை தான் விரும்புகிறார்கள். அப்படித்தான் நமக்கு தோன்றுகிறது. ஏன்னா தேர்தலில் பங்கு பெறாங்கல்ல. லோக்சபா எலெக்ஷன்லாம் ஒழுங்காக நடக்குது. இப்போ தேர்தல் நடக்கும்போது வாக்களித்திருக்கிறார்கள், பெரிய அளவில் வாக்களித்திருக்கிறார்கள். ஆகவே அந்த ஆஸ்பெக்டில் நமக்கு சந்தேகம் இல்லை, சந்தேகம் தேவையில்லை என்று தான் நான் நினைக்கிறேன். யூனியன் டெரிட்டரியாக உடைச்சதை மறுபரிசீலனை செய்து கண்டிப்பாக வந்து மறுபடியும் ஜம்மு காஷ்மீரை ஒரு மாநிலமாக உருவாக்குவது தான் மோடி கவர்மெண்ட் செய்யக்கூடிய உத்தமமான வேலையாக இருக்கும். ஆனால் இந்த தாக்குதலுக்கு பிறகு அதை அவங்க நினச்சி கூட பார்க்க மாட்டாங்க. இன்னும் பல ஆண்டுகளுக்கு அதை ஒரு காலனி மாதிரி வைத்திருக்கணும், ஒரு யூனியன் டெரிட்டரியாக வச்சுருக்கணும். நேரடி கட்டுப்பாட்டில் ஒரு பாண்டிச்சேரி மாதிரி. பாண்டிச்சேரி கூட அசம்பிளி இருக்குது, காஷ்மீருக்கும் அசம்பிளி இருக்குது. ஒரு டம்மி அசம்பிளி, அது அவ்வளோதான். எந்த அதிகாரமும் இல்லாத ஒரு அசம்பிளி. மொத்த அதிகாரத்தையும் டெல்லியிலேருந்து இவங்க செய்வாங்க. கேட்டால் இப்போ இந்த தீவிரவாத தாக்குதலுக்கு பிறகு அந்த போக்கு இன்னமும் அதிகரிக்கும். இதுதான் இருக்கக்கூடிய சிக்கல். உண்மையிலேயே ஜனநாயகம் மலரணும், அந்த மக்களை நம்ம இன்னமும் வென்றெடுக்கணும்னா யூனியன் டெரிட்டரியாக பிரிஞ்ச ஜம்மு காஷ்மீரை மறுபடியும் மாநிலமாக உருவாக்கி அங்கே ஒரு தேர்தலை நடத்தி எலெக்டட் கவர்மெண்ட்டுக்கிட்ட போலீஸ் உட்பட அதிகாரங்களை கொடுத்தீங்கன்னா தான் மக்களுக்கு நம்பிக்கை வரும். ஆனால் எனக்கு என்னமோ இந்த தாக்குதலுக்கு பிறகு அதற்கெல்லாம் அடுத்த 10 ஆண்டுகளுக்கு குறைந்தபட்சம் வாய்ப்பே இல்லை என்று தான் தோன்றுது. ஏவுகணை சோதனை நடத்த போவதாக பாகிஸ்தான் தரப்பு. அவங்க இப்போ நம்ம சில நடவடிக்கைகள் நேற்று எடுத்தோம், அதுக்கு போட்டியும் அவங்களும் சில நடவடிக்கைகள் எடுப்பாங்க. இது 2 நாடுகளும் வந்து வழக்கமாக இப்படி ஒரு தாக்குதல் நடக்கும்போது மாறி மாறி செய்வாங்க. பாகிஸ்தான் பார்லிமெண்ட் அட்டாக் 2001 வாஜ்பாய் பீரியடில் நடக்கும்போது போர் வர அளவுக்கு போச்சு. நல்ல வேளையாக அந்த மாதிரி எதுவும் நடக்கல. அந்த மாதிரி இப்போ இது ஒரு கட்டத்துக்கு மேலே போய் தான் அந்த சூடு தணியும். இது ஒரு பீக்குக்கு போய் தான் அடங்கும். இப்போ அந்த பீக்குக்கு போகிற ஃபேஸில் இருக்குது. அதனால் இன்னும் கொஞ்சம் அடுத்த ஒரு வாரம் 10 நாளைக்கு வந்து இது மேலே மேலே மாறி மாறி 2 பேரும் கடுமையான நடவடிக்கைகள் எடுப்பாங்க. அதுக்கு பிறகு இது தனியும், பதட்டம் தனியும். தொடர்ந்து பாகிஸ்தானோட மோதல் போக்கில் மோடியும் இருக்க விரும்ப மாட்டார். ஏன்னா அவருக்கு நிறைய சிக்கல்கள் இருக்குது. பாகிஸ்தானுக்கு வந்து இந்தியாவோட நல்லுறவு எவ்வளவு முக்கியமோ அதே மாதிரி இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுடனான நல்ல உறவு மிகவும் முக்கியம். ஏன்னா 2 நாடுகளுமே வந்து ஒன்றை ஒன்று சார்ந்து தான் இருக்கின்றன. நம்ம நினச்சா பாகிஸ்தானை கிரஷ் பண்ணிடலாம், அபத்தமானது அப்படிலாம் எதுவும் கிடையாது. 2 நாடுகளுமே அணு ஆயுத நாடுகள். மிக ஆபத்தான போக்கு இது. அதனால தான் வந்து ட்ரம்ப் ஃபோனில் பேசுகிறாரு, புட்டின் பேசுகிறாரு. போருன்னு வந்ததுன்னா ஜெயிக்கிறது தோக்கிறதுன்றதெல்லாம் கிடையவே கிடையாது. போருன்னு வந்தால் 2 நாடுகளுமே தோற்று போச்சுன்னு அர்த்தம்.
சைனா நம்மளோட வலிமையான நாடு, நம்ம சைனா கிட்ட தோற்றுருவோம். ஆனால் பாகிஸ்தான் நம்மளோட வலிமை குன்றிய நாடு, நம்ம பாகிஸ்தானோட சண்டை போட்டால் ஜெயிச்சிடலான்றதெல்லாம் அபத்தமான எண்ணம். நம்ம யாரோட சண்டை போட்டாலும் நம்ம தோற்று போவோம், அந்த நாடுகளும் தோற்று போவோம். போரில் வந்து வெற்றி தோல்வி என்பது பழைய கான்செப்ட். புது கான்செப்ட் போர்னு வந்ததுனாலே 2 நாடுகளும் தோல்வி அடைந்து விட்டன என்பதுதான். இந்த பதட்டம் அடுத்த சில வாரங்களுக்கு மேலே உச்சத்துக்கு போகும். அதன் பிறகு போய் தான் அது கீழே இறங்கும். மோடி அரசின் 11 ஆண்டு கால ஆட்சியில் மிகப்பெரிய சவாலாக, சோதனையாக மோடிக்கு இது வந்திருக்கிறது. இந்த சவடால் விட்டு பேசிட்டு இருக்காரு இல்லையா, நான் யாரையும் விட மாட்டேன், அங்கே போனால் இது பீகாரில் இன்னைக்கு கூட்டம் போட்டு பேசணும், இதெல்லாம் கொஞ்ச நாளைக்கு நடக்கும். அதுக்கப்புறம் இந்த உஷ்ணம் தனியும், இந்த சூடு தனியும். பேச்சுவார்த்தை மூலம் மட்டும்தான் இறுதி தீர்வை எட்ட முடியுமே இல்லாமல் இராணுவ பலத்தின் மூலம் இந்தியா பாகிஸ்தானை அடக்கி ஆளவும் முடியாது. பாகிஸ்தான் தீவிரவாதிகளை உசுப்பி விட்டு இந்தியாவுக்கு குடைச்சல் கொடுக்கறது மூலமாக அவர்கள் நினைப்பதை அவர்கள் சாதிக்கவும் முடியாது. இது 2 நாடுகளுக்கும் நல்லா தெரியும். 2 நாட்டிலையும் இருக்கக்கூடிய, குறிப்பாக பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய அந்த தீவிரவாதிகள், மத தீவிரவாதிகள், ISI, அவர்கள் பாகிஸ்தான் இராணுவம் செய்யக்கூடிய அட்டூழியத்தால் தான் இந்த பிரச்சனை வந்து இந்த மாதிரி திடீர்னு ஒரு உச்சத்துக்கு போகுது. இது இன்னும் சில வாரங்களுக்கு மேலே போய் தான் கீழே இறங்கும். போர் பதற்றம் அந்த ஒரு போர் பதற்றம் வந்தால் ஆச்சரியம் இல்லை. ஆனால் போரெல்லாம் வருவதற்கு வாய்ப்பு குறைவு. சர்வதேச சமூகம் அதை அனுமதிக்காது. அதற்கு முன்னாலே இந்த உஷ்ணத்தை தணிக்கணும்னு தான் பார்ப்பாங்க. ஏன்னா இன்னைக்கு இருக்க சூழ்நிலையில் நான் தான் சொல்லுவேன், போர்னு வந்ததுனால 2 தரப்பும் தோத்து போச்சுன்னு அர்த்தம். போரால் நீங்கள் எதுவுமே சாதிக்கவும் முடியாது. எங்கய்யா ஒரு நிலப்பரப்பை கைப்பற்றுவதன் மூலமாக போரோட இலக்கை அடைய முடியும்னா இங்கே எந்த நிலப்பரப்பை கைப்பற்றுவீங்க? இப்போ பாகிஸ்தான் கட்டுப்பாட்டில் உள்ள காஷ்மீரை விடுவிக்கணும், அபத்தமான பேச்சு. அதெல்லாம் வாய்ப்பே கிடையாது. அதெல்லாம் அப்பயே செட்டில்டு, 49லேயே செட்டில்டு அதெல்லாம். ஏன்னா 2 நாடுகளும் அணு ஆயுத நாடுகள். அதனால் இந்த ஆபத்து வந்து 2 பக்கமுமே இருக்குது. அதனால் போர் பதட்டம் ஏற்படக்கூடாது என்பது பரவலாக எல்லோரோட எதிர்பார்ப்பு. ஆனால் போர் பதட்டம் வரும் நாட்களில் உருவானால் ஆச்சரியம் இல்லை. நான் சொன்னல, அடுத்த சில வாரங்களுக்கு இது மேலே போய் தான் கீழே அடங்கும்னு. அந்த சில வாரங்களில் மேலே போகக்கூடிய அந்த போக்கில் போர் பதட்டமும் ஒன்றாக இருக்கலாம். எஸ், யுவர் ரைட். போர் பதட்டம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றன. மோடிக்கு இது பெரிய தலைவலியாக இன்றைக்கு உருவெடுத்து கொண்டிருக்கிறது. இப்போ இந்தியாவை அவங்க தாக்கிட்டாங்க அப்படின்னா இந்தியா என்ன மாதிரியான பதிலடி கொடுக்க முடியும்னு நினைக்கிறேன். ஏன்னா பதிலடி கொடுக்கணும்னு எந்த நாடும் யோசிப்பாங்க. இல்லை, இப்போ நேரடியாக அவங்க தாக்கினா தான் இந்த பிரச்சனை. தீவிரவாதிகள் தாக்குதல் தொடரும் பொழுது ராணுவம் எங்களுக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை. இப்போ பாகிஸ்தான் இந்த தாக்குதலை கண்டிச்சிருக்கு. அவன் உத்தம வேஷம் போடுறான். ஒவ்வொருத்தரையும் அப்படி தான் பண்ணுவான். பாகிஸ்தானில் போய் நீ யாரை அடிப்ப, அதை சொல்லுங்கள். இலக்கு யாரு? பாகிஸ்தானோட அரசு நிர்வாகம், சிவில் நிர்வாகம், நாங்கள் இதை செய்யலைன்னு. ஒருவேளை அப்படி இறங்கினா அது இந்தியாவுக்கு எதிராக கூட திரும்பலாம். சர்வதேச அளவில் இந்தியாவுக்கு எதிராக திரும்பும். இப்போ நம்ம பகுதியை அவங்க ஆக்கிரமிச்சிட்டாங்க. இப்போ கல்வானில் சைனா வந்த மாதிரி இந்திய நிலப்பரப்புக்குள்ளே பாகிஸ்தான் ராணுவம் வருது. நேரடி யுத்தம், கன்வென்ஷனல் வார்னுவாங்க. அந்த மாதிரினா நீங்கள் சண்டை போடலாம். இங்கே எதிரி உள்ளே இருக்கான், சுட்டுட்டு ஓடிடலாம். அவன் மறைந்திருக்கான். எங்கே போய் யாரை தாக்குதல் நடத்துவீங்க நீங்கள்? அதுதானே இதில் இருக்க சிக்கலை. சீனாவோடையும் இந்தியாவுக்கு பிரச்சனை இருக்குது, பாகிஸ்தானோடையும் பிரச்சனை இருக்குது. ஆனால் பாகிஸ்தான் பிரச்சனை மட்டும் தீராத பிரச்சனையாக ஏன் இருக்குது? இப்போ கொரோனா காலத்தில் சைனாக்காரன் உள்ளே வந்தான், கல்வானில் வந்தான், நம்ம சோல்ஜர்ஸ் 30-40 பேர் செத்தாங்க. ஆனால் அதுக்கு பிறகு சுமூக உறவு வந்தது. இன்றைக்கி கை குலுக்கிக்கிட்டு தான் இருக்கும். அது வேற. அத்தனைக்கும் பாகிஸ்தானை விட நமக்கு பெரிய பிரச்சனை சீனாவோட தான். 38,000 சதுர கிலோமீட்டருக்கு மேலே நம்ம பகுதியை மோடி கவர்மெண்ட் வந்ததுலேருந்து ஆக்கிரமிச்சிருக்கோம். பிஜேபியோட அருணாச்சல் பிரதேஷ் MP அவர் சொல்றாரு, நம்முடைய நிலப்பரப்பில் சைனாக்காரன் உட்காந்துருக்கான்னு. மோடி கவர்மெண்டோட சாதனை இது. 56 இன்ச்சு மாமனிதரோட சாதனை இதுதான். தேசபக்தர்களோட சாதனை. இந்தியாவை சீனாக்கு தாரவாத்துட்டு உட்காந்துருக்காங்க. கேட்டால் அது நேரு காலத்தில் வந்ததுன்றாங்க. இப்போ உட்காந்துருக்கான் 5 வருஷமா. ஒன்றுமே பண்ண முடியல மோடியால். கை குலுக்கின்னு இருக்காரு சீனாவோட. ஆக்சுவலாக பாகிஸ்தானை விட நம்முடைய மிகப்பெரிய எதிரி சீனா தான், ஞாபகம் வச்சுக்கோங்க. சைனா இஸ் அவர் நம்பர் 1 எனிமி. அது இந்தியாவோட வர்த்தக நலன்களுக்காக சைனாவோட இவங்க காம்ப்ரமைஸ் பண்ண வேண்டியிருக்குது. சைனாவோட சண்டை போட்டால் நமக்கு பாதிப்புகள் அதிகமாக இருக்கும். ஆனால் நம்முடைய வலிமையை விட 4 மடங்கு அதிகமாக சைனாவோட வலிமை இருக்குது. சர்வதேச சமூகத்தில் அமெரிக்கா அல்லது ரஷ்யாவோட ஆதரவு இல்லாமல் சைனாவை நம்மளால் எதிர்க்கவே முடியாது. ஒருவேளை போர் என்று ஒன்று வந்தால் நம்முடைய நிலப்பரப்பு மோடி கவர்மெண்ட்டோட 11 ஆண்டு காலத்தில் மிகப்பெரிய அளவில் நாம் சீனாவிடம் இழந்திருக்கிறோம். கேரளா சைஸுக்கு நம்ம லேண்டை இழந்திருக்கோம்னு அவங்க MP சொல்கிறார். மற்றவங்களை விடுங்க, பிஜேபி MP சொல்கிறார். அவரை பார்லிமெண்ட்டில் பேச விடாமல் அடக்கி வச்சுருக்கானுங்க. ஆகவே நம்முடைய பிரதான எதிரி சீனா தான், பாகிஸ்தான் அல்ல. ஆனால் பாகிஸ்தானை எதிரியாக சித்தரிக்கிறது பிஜேபியோட வாக்கு வங்கிக்கு ரொம்ப சுலபமானது. ஏன்னா அது இங்கே இருக்க இஸ்லாமியர்களுக்கு எதிராக திருப்புறது. இப்போ இந்த பிரச்சனை 2 நாளாக எப்படி திருப்பிட்டு இருக்கானுங்க பாருங்கள். அதில் கொல்லப்பட்டவங்கள இஸ்லாமியர்களும் இருக்காங்க. டூரிஸ்ட்டுங்களை காப்பாற்றினது இஸ்லாமியர்கள். மெழுகுவர்த்தி ஊர்வலம் நடத்தி பஹல்காமில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் தங்கள் எதிர்ப்பை பதிவு செய்கிறாங்க. காஷ்மீர்லேருந்து வரக்கூடிய எல்லா பத்திரிகைகளும், உருது பத்திரிகைகள், காஷ்மீரி மொழி பத்திரிகைகள், ஆங்கில பத்திரிகைகள் முதல் பக்கத்தை கருப்பு பக்கமாக போட்டு தங்களுடைய எதிர்ப்பை பதிவு செய்திருக்கிறார்கள். ஏன்னா அவனுக்கு டூரிசம் தான் மெயின் ரெவென்யூ. இன்றைக்கி மொத்தமாக போச்சு.
மெல்ல மெல்ல கொரோனாவுக்கு பிறகு மீண்டு வந்து கொண்டிருந்த பொருளாதாரம் இன்னைக்கு மிகப்பெரிய அடி வாங்குது. ஆகவே அந்த மக்கள் இதற்கு எதிராக நிற்கிறாங்க. ப்ரிடாமினென்ட்லி முஸ்லிம்ஸ். ஆனால் பாகிஸ்தான் இந்தியாவுக்குள்ளே இருக்க இங்கே நடத்துகிறான், சென்னையில் நடத்துகிறான். இந்துக்களுக்கு, செத்துப்போன இந்துக்களுக்கு, பால்காமில் கொல்லப்பட்ட இந்துக்களுக்கு தீபாராதனன்றான். எவ்வளோ ஒரு கேவலமான ஒரு புத்தி இது. அங்கே செத்து போனவன் முஸ்லீம் இருக்கானே, அங்கே செத்து போனவன் இந்தியர்கள், ஒரு மனிதர்கள். இங்கே கொண்டு வந்து மாற்ற பூத்துரணி. இது இஸ்லாத்துக்கு எதிராக அதை திருப்புறது. சைனா விஷயத்தில் அதை பண்ண முடியல. பாகிஸ்தான் விஷயத்தில் இந்த பிரச்சனையாவது லட்டு மாதிரி வந்து மாட்டிக்கிச்சு அவங்களோட பிளவுவாத அரசியலுக்கு. முஸ்லீம்களுக்கு எதிராக இதை கொம்பு சீவி விடுற வேலை. அதான் அடுத்த 5 மாதம், அடுத்த இன்னும் 1 இயரில் 5 மாநில தேர்தல் வருது. இந்த வருஷம் கடைசியில் பீகார், அதுக்கப்புறம் அடுத்த ஆண்டு வந்து 5 மாநில தேர்தல். அது வரைக்கும் இந்த பிரச்சனை இருக்காது, அதற்குள்ளே அமைங்கிடுன்னு வச்சுக்கோங்க. நான் எதுக்கு சொல்லனா, இது இஸ்லாமியர்களுக்கு எதிராக இந்த உணர்வை, இந்த வெறியை தூண்டுறது மூலமாக தன்னுடைய வாக்கு வங்கியை மேலும் மேலும் ஸ்திரப்படுத்திக் கொள்ளலாம் என்று பாஜக நினைக்கிறது. இந்த அற்ப புத்தி தான் இந்த பிரச்சனை மேலும் மேலும் வளர்றதுக்கும் பிரச்சனை தீராமல் இருக்கிறதுக்கும் காரணம். இந்தியா எடுத்திருக்கக்கூடிய நடவடிக்கைகள்லாம் எடுக்க பார்க்குறீங்க, ரொம்ப அதிரடியான நடவடிக்கைகள். பாகிஸ்தானியர்கள்லாம் இந்தியாவிலிருந்து 48 மணி நேரத்தில் வெளியேறணும், விசா ரத்து, தூதரகத்தை அதிகாரிகளை எல்லாம் திரும்ப கொண்டு வராங்க. இதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க? இது 2001 இந்த மாதிரிலாம் வந்தது. இது கொஞ்சம் அதிரடியான நடவடிக்கை தான். போக போக இது குறைஞ்சிடும். ஆனால் இதில் அந்த இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டி பர்மனன்ட் இல்லை, பர்மனெண்ட்லாம் பண்ண முடியாது. இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டி அது ஒன்று மட்டும்தான் ரொம்ப அதிரடியான நடவடிக்கை. 1960 உண்டான அந்த சிந்து நதி பங்கீடு, 2 நாடுகளுக்கு இடையில நதிநீர் பங்கீடை மட்டும் அந்த ஒப்பந்தத்தை திடீர்னு ரத்து பண்ணியிருக்காங்க. அது ஒன்று தான் இதில் மிகப்பெரிய ஒரு நிகழ்வு. அதில் பல பிரச்சனைகள் வரும் இந்தியாவுக்கு. நாட்களில் அதில் பல பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்குது. இது அதிதீவிர நடவடிக்கை தான். கடந்த காலங்களில் எடுக்கப்பட்ட அதிதீவிர நடவடிக்கைகளை விட இது அதிதீவிர நடவடிக்கை. ஆனால் இது எத்தனை நாளைக்கு மோடி கவர்மெண்ட்டால் தாக்கு பிடிக்க முடியும் நமக்கு தெரியல. பதிலுக்கு அவர்கள் எடுக்கக்கூடிய நடவடிக்கைகள் இன்னும் சில நாட்களில் அதிகமாகும். அதனால் இது நான் தான் சொன்னல, இது ஒரு பீக்குக்கு போய் தான் அடங்கும். ஒரு உச்சத்தை தொட்டு தான் இது அடங்கும். ஆரம்ப கட்டத்தில் இத்தகைய கடும் நடவடிக்கைகள் அரசாங்கங்களை பொறுத்தவரையில் தவிர்க்க முடியாதவையாகத்தான் இருக்கும். கோட்டை விட்டுட்டு நிற்குது இந்திய அரசு. ராஜினாமா பண்ணிட்டு போக வேண்டாம் அமித்ஷான்ற விடுதலை சிறுத்தைகள் கோரிக்கை நியாயமானது. நீ உன் கடமையை செய்யாமல் இன்னைக்கு தடை விதிப்பேன், அதை விதிப்பேன்னா, இவ்வளோ இராணுவத்தை வச்சுக்கிட்டு, இவ்வளோ போலீஸை வச்சுக்கிட்டு, உன் கண்ட்ரோலில் தான் முழுக்க முழுக்க போலீஸும் ராணுவமும் இருக்குது. ஜம்மு காஷ்மீர் போலீஸும் அமித்ஷா கண்ட்ரோலில் தான் இருக்குது. ஜம்மு காஷ்மீர் ராணுவமும் அமித்ஷா கண்ட்ரோலில் தான் இருக்குது. உமர் அப்துல்லா கிட்ட எதுவுமே கிடையாது. ஒரு கான்ஸ்டபிளோட உமர் அப்துல்லாவை அதை மாற்ற முடியாது. ஹோம் கார்டு கூட அவர் கண்ட்ரோலில் கிடையாது. அப்போ இவ்வளோ போலீஸு, இவ்வளோ ராணுவம் எல்லாத்தையும் வச்சுட்டு எப்படி நீ கோட்டை விட்ட? பால்காம் டூரிஸ்ட் ஸ்பாட்னு உனக்கு தெரியும். அங்கே ஏன் வந்து போலீஸை வைக்கல, ஏன் ராணுவத்தை வைக்கலன்னு? எப்படி இதை விட்டு எப்படி நீ அலோவ் பண்ண? நான் கேட்குறேன். இது இன்னைக்கு மன்மோகன் சிங் பேரில் நடந்ததுதான் இந்நேரம் மன்மோகன் சிங் ராஜினாமா பண்ணணும்னு இந்தியா பூரா ஆர்ப்பாட்டம் பண்ணியிருக்குல்ல பிஜேபி. ஆனால் இவங்க ஆட்சியில் நடக்கும்போது முஸ்லீம்களுக்கு எதிராக அதை திருப்புற, கவர்மெண்ட்டை விமர்சனம் பண்ணுறவன தேச துரோகின்ற. மன்மோகன் சிங் கவர்மெண்ட்டில் நடந்தால் ஒரு நியாயம், உன் கவர்மெண்ட்டில் நடந்தால் ஒரு நியாயமா? முதல்ல பால்காமுக்கு ஏங்க பிரதமர் போகல, அதுக்கு பதில் சொல்லுங்க. எதற்காக அவர் ஏன் என்னமோ பால்காமுக்கு அவர் போகல? சவுதியிலேருந்து உடனே கிளம்பி வந்தார். இங்கே தானே வந்தார், பால்காமுக்கு போகணும்ல. அமித்ஷா மட்டும் இல்லை போகிறாரு. உலகத்திலேயே ஆபத்தான இடம் காஷ்மீர், நியூக்ளியர் ஃப்ளாஷ் பாயிண்ட். பில் கிளின்டன் அந்த காலத்தில் 25 வருஷத்துக்கு முன்னால் சொன்னது. பில் கிளின்டன் 25 வருஷத்துக்கு முன்னால் சொன்னது. எப்போல்லாம் அமெரிக்காவோட அதிபர்களோ துணை அதிபர்களோ இங்கே வராங்களோ அப்போல்லாம் ஒரு தீவிரவாத தாக்குதலை அவங்க செய்வாங்க. சரியாக 25 வருஷத்துக்கு முன்னால் கிளின்டன் இந்தியா வந்தப்போ ஜம்மு காஷ்மீரில் சானி சிங்புரான்ற இடத்துல 35 சீக்கியர்களை படுகொலை பண்ணாங்க. யார்? தீவிரவாதிகள். கிளின்டன் வந்தப்போ. அதே மாதிரி இப்போ ஜேடி வான்ஸ் துணை அதிபர் வரும்போது தீவிரவாத தாக்குதல் நடக்க போதும் உளவுத்துறை அறிக்கை இருந்திருக்கு. இருந்து எப்படி கோட்டை விட்டீங்க? டூரிஸ்ட் ஸ்பாட்னு உனக்கு தெரியல, எப்படி அங்கே அந்த அளவுக்கு நீ அலோவ் பண்ண? நிச்சயமாக இது தோல்விங்க. அதாவது இந்த தோல்விக்கு பொறுப்பேற்று யாராவது உயர் பதவியில் இருக்கவர்கள் பதவி நீக்கம் செய்யப்பட வேண்டும். அது ராஜ்நாத் சிங்காக இருக்கலாம், அல்லது அமித்ஷாவாக இருக்கலாம். உள்நாட்டு பாதுகாப்பு அமித்ஷா பொறுப்பு, இல்லை உளவுத்துறை தலைவராக இருக்கலாம், இல்லை மாநில டிஜிபியாக இருக்கலாம். யாராவது நீ வந்து அங்கே, அல்லது அங்கே இருக்கக்கூடிய இராணுவ தளபதியாக இருக்கலாம், யாரையாவது நீ பதவி நீக்கம் செய்யணும். ஒருத்தனை கூட நீக்கலையா? மாறா வெத்து சவடால் பேச்சு தானே பேசுகிறாரு பிரைம் மினிஸ்டர். யாராக இருந்தாலும் நான் விட மாட்டேன், இந்த கவுண்டமணி பேசுவார்ல, யாராக இருந்தாலும் நான் விட மாட்டேன், நான் பிச்சு போடுவேன் பிச்சுன்னு. அந்த கதையால் இருக்குது. எல்லாம் முடிஞ்ச பிறகு நீ பேசுகிற. அதாவது குதிரை தப்பிச்சு போன பிறகு லாயத்தை மூடுற கதைன்னுவாங்க. இப்போ நான் 2 நாள் 3 நாளில் வரும், எவனையா போட்டு தள்ளிட்டு 4 தீவிரவாதிகளை சுட்டு கொண்டாங்க, இவனுங்களே ஃபோட்டோ விடுவாங்க. முடிஞ்சு போச்சு இல்லை கதை. இப்போ டூரிசம் கொலாப்ஸ் இல்லை. போர் சூழல் வந்ததுன்னா சர்வதேச சமூகம் 2 பேரையும் கையை பிடிச்சி பின்னால் இழுக்கும், போவாதன்னு. ஏன்னா அணு ஆயுதங்கள் பிரயோகிக்கப்படக்கூடிய வாய்ப்புள்ள ரொம்ப முக்கியமான ஆபத்தான ஒரே பகுதி உலகத்தில் காஷ்மீர். மோஸ்ட் டேஞ்சரஸ் பிளேஸ்னு கிளின்டன் சொன்னார். அதுதான் உண்மை இன்னைக்கு. அதனால் அந்த எல்லைக்கெல்லாம் இது போவதற்கு சர்வதேச சமூகம் விடாது. அப்படி நடந்ததுன்னா அது 2 நாடுகளுக்கும் பேரழிவு. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அதாவது சண்டை நடந்ததுன்னா யார் ஜெயிப்பாங்கன்னு நீங்கள் கேட்குறீங்க.
முட்டாள்தனமான கேள்வி. சண்டைன்னு நடந்தாலே 2 பேரும் தோத்துட்டாங்கன்னு அர்த்தம். பெரிய நாடுகள் சின்ன நாடுகள்ன்ற அந்த கான்செப்டே கிடையாது. ஏன்னா 2 நாடுகளுமே இன்றைக்கு அணு ஆயுத நாடுகள். நிறைய விஷயங்களை பகிர்ந்து முடியும். நன்றி சார். நன்றி சார், நன்றி.